கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 48 வாரங்களாக தியானித்தோம். இன்னைக்கு 49வது வாரம். கடந்த வாரத்திலே கொலோசையர் 2 அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசித்தோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. சரி, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். என்னவா? லௌகிக ஞானத்தினாலும். இதை குறித்து கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் தியானித்தோம். உலக பிரகாரமாக ஞானமாக பேசி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? கொள்ளை கொண்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் மாயமான தந்திரத்தினாலும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். யாரை தந்திரமாக அவன் கொள்ளை கொண்டு போக முடியும் அப்படின்னா, விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களை அவன் தந்திரமாய் கொள்ளை கொண்டு போகிறான். எப்படி கொள்ளை கொண்டு போவான் என்று சொல்லி பார்த்தான். விசுவாசி வஞ்சிக்கிற தந்திரமான போதனைகளை கேட்டு என்ன பண்ணிடுவாங்க? கொள்ளை கொண்டு போகப்படுவாங்க. என்ன பண்ணுறான் பிசாசு? தந்திரமான போதகத்தை விசுவாசிகளுக்கு மத்தியிலே சொல்கிறான். இதனால் தந்திரமான அந்த போதகத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார், கொள்ளை கொண்டு போகப்படுகிறார். முதலாவது. இரண்டாவதாக, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி கிரயத்து கொண்டு ஆண்டவரை பதிலளிக்கிறான். கள்ள உபதேசம் வேறு, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டு வேறு. ரெண்டும் தனித்தனி. சொன்ன உதாரணத்தோட, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வசனம். இப்போ கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுன்னு அப்படி தெரியுமா? அட, பொய் சொல்லாமல் யார் இருக்க முடியும்? பொய் சொல்லாமல் யார் இருக்க முடியும்? அவசரத்துக்கு போய் சொன்னால் தப்பு இல்லை அப்படின்னு யாரோ சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் வேத புரட்டு. அப்படி கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி நம்மளை கொள்ளை கொண்டு போகிறான். மூன்றாவதாக, மாமிச இச்சை, காம வெறியை தூண்டி தந்திரமாய் கொள்ளை கொண்டு போகிறான். அப்படின்னா ட்ரெஸ் மூலம், தேவையற்ற சிந்தனைகள் மூலம் இதை தந்திரமாக தூண்டி நம்மளை கொள்ளை கொண்டு போயிடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். நம்ம சிந்திக்கிறது யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் அவன் சிந்திக்க வச்சு நம்மளை என்ன பண்ணிடுவான்? கொள்ளை கொண்டு போயிடுவான். யார் அப்படி செய்வாங்க? கொள்ளை கொண்டு போடுவாங்க. விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவன் சே போடா பிசாச அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டுவாங்க. விசுவாசத்தில் உறுதி இல்லாம தான் மாம்ச இச்சையிலும் காம வெறியிலும் தந்திரமாக நம்மளை கொண்டு போக முடியும். அதை தூண்டுவான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய மாட்டான். அவனால் அவ்வளோதான் செய்ய முடியும். அதில் தந்திரமாக கொண்டு போயிடுவான். நான்காவதாக, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வைத்து தந்திரமாக்குள்ளே கொண்டு போயிடுவான். எனக்கு வசதி இருக்குதுங்க, நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன், அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்குவாங்க வசதி உள்ளவங்க. ஆனால் ஏன் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க? அது சாத்தானுடைய தந்திரம். சாத்தானுடைய தந்திரம். ஆகவே அவன் என்ன பண்ணுறான்? ஆடம்பரமாக வாழ வச்சுறான். ஆடம்பரங்கிறது நல்ல கவனிச்சிங்க, சாத்தானுக்குரியது. எளிமை இயேசுவுக்குரியது. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமானார்கள். ஆடம்பரமாக வாழ்ந்ததுனால என்ன ஆயிட்டாங்களாம்? எங்கே போனாங்களாம்? பாதாளத்துக்கு போயிட்டாங்களாம். அங்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. ஏன் ஜனங்கள் தான்
இவங்க ஏன் போனாங்க? விசுவாசத்தில் உறுதி இல்லாத அவங்கள கூட கொண்டு போயிட்டான். ஆடம்பரமாக வாழ வச்சிட்டாங்க. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஆடம்பரமாய் வாழ்வதில் கெட்டிக்காரங்களாயிட்டாங்க. ஆனால் ஏன் வாழ்கிறாங்கன்னா விசுவாசத்தில் உறுதி இல்லாதனால தான். சாத்தான் பார்த்தான், ஆடம்பரமாக வாழு, உனக்கு என்ன வசதியாக இல்லை, கடனை வாங்கி வாழ போகிற, வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி வாழ வைக்கிறான். அப்படி நீங்களும் நானும் ஆடம்பரமாய் வாழ்ந்தால் சத்துரு தந்திரமாக நம்மளை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். அஞ்சாவதாக மன்னிக்க கூடாதபடி பண்ணுவான். விசுவாசிகள் தேறினவர்கள் நமக்கு விரோதமாக யார் பேசினாலும் செய்தாலும் மன்னிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் விசுவாசத்தில் உறுதி இல்லாதவன் மன்னிக்க மாட்டான். மன்னிக்க மாட்டான். ஏன் மன்னிக்க மாட்டான்? அது சாத்தானுடைய தந்திரம். விசுவாசத்தில் தான் உறுதி இல்லையே, அதனால மன்னிக்க கூடாதுன்றான், மன்னிக்க விட மாட்டேங்கிறான். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் இருப்போமானால் சாத்தான் நம்மளை கொள்ளை கொண்டு போய் விடுவான் என்று சொல்லி லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் நம்மை கொள்ளை கொண்டு போடுவான். இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். என்ன சொல்லுது பாருங்க, மேலே பல காரியங்கள் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார், அது நிறைய பேர் விழுந்துட்டாங்க. இப்படி இருக்க, இப்படி நிறைய பேர் விழுந்துட்டாங்களே, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையார். நானும் நீங்களும் வசனத்தின்படி கட்டப்பட்டு கற்பாறைமே நிற்கிறோம். இப்போ பாவத்திற்கு மரிச்சு கிடந்தோம். இயேசு நம்மை உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள் நிற்க வச்சார். கிறிஸ்துவுக்குள் நிற்க வச்சார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும், அதாவது எவளும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அப்போ எவனை விழுங்கலாம், எவனை விழத்தள்ளலான்னு சொல்லி சாத்தான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நிற்கிறோம். எப்படி நிற்கிறவங்களை விழத்தள்ளுவான்? எப்படி நிற்கிறவங்களை விழத்தள்ளுவான்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். போதும். என்ன சொல்லுது? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழுந்துவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன். எப்போ விழுந்து போறாங்க? ஆலோசனை அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் விழுந்துருவாங்க. அவங்களுக்கு ஆலோசனை இல்லை அப்படின்னா விழுந்துருவாங்க. அநேக ஆலோசனை உண்டானால் சுகம் உண்டாகும். நல்லா கவனிச்சிங்க. நீங்களும் நானும் ஆலோசனை உள்ளவர்களாக இருக்கணும். மற்றவங்க ஆலோசனை நமக்கு அவசியம். சப்போஸ் ஆலோசனை நம்ம கேட்க மாட்டோம்னா விழுந்துருவோம். நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 4-6. பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சரி. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சரி. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரியமீனிலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஓஹோ ஓ என்னவா? சவுலுக்கு தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆலோசனை வெளிப்படலை. சவுலுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆளும் கிடையாது, தீர்க்க தரிசியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆலோசனை சவுலுக்கு ஆலோசனை சொல்ல ஆள கிடையாது. என்ன பண்ணன்னு தெரியல.
அப்படி ஆலோசனை இல்லாதனால என்ன செஞ்சான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 7-10. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சன பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரிலே அஞ்சன பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். இப்ப அவனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். இப்ப அவனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை. இவன் என்ன செய்யறான், யார்கிட்டயாவது குறி கேட்கலாம், அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி போகிறான். குறி கேட்டான். முடிவு என்ன? தேவ ஜனங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க முடியல. இப்படிப்பட்டவங்ககிட்ட ஆலோசனை கேட்டதுனால நடந்தது என்ன? 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அதற்காக அவனை கொன்றார். ஆலோசனை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆலோசனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணான்னு தெரியல. தேவ ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அஞ்சனம் பார்க்குறவங்கள தேடிட்டான். விழுந்து போனாங்க. விழுந்து போனான். கர்த்தர் அதற்காக அவனை கொன்றார்னு இருக்கு. அருமையானவர்களே, யாருடைய வாழ்க்கையிலே ஆலோசனை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை, இல்லை ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லைன்னா அவங்க விழுந்துருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. நான் பெரிய ஆள், நான் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டியதில்லை அப்படி நினச்சி நீங்கள் ஆலோசனை கேட்காம உங்கள் மனசு விருப்பப்படி போயிட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. விழுந்துருவீங்க. ஏன்னா வசனது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்போ ஆலோசனை ரொம்ப அவசியம். அநேக ஆலோசனை உண்டானால் ஜெயம் உண்டாகும். என்ன சொல்லுது? 2வதாக ஏன் விழுந்து போறாங்க? ஏன் விழுந்து போறாங்க? தேவ ஜனங்கள் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன். அப்போ நிற்கிறோம், கர்த்தருக்குள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். விழாமல் இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? எனக்கு விளங்கலை, ஒரு வசனம் விளங்கலை, பிரதர் எப்படி பிரதர், சிஸ்டர் எப்படி சிஸ்டர் அப்படின்னு ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை இல்லைன்னா விழுந்துருவோம். உங்களுக்கு தான் புரியல இல்லை, உங்களுக்கு தான் அது விளங்கல் இல்லை. அதனால ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்டால் நம்மளை ரொம்ப குறைவாக நினச்சிப்பாங்களோ நினச்சா நினச்சி போகிறாங்க. அவங்க ஆலோசனை கொடுத்தாங்க, அது வேதத்தின்படி இருக்குன்னா நம்ம ஒத்து போயிட்டு அந்த ஆலோசனைப்படி வாழ்ந்துடலாம் அல்லவா? நம்ம விட மாட்டோமே. 2வதாக நிற்கிறவங்க ஏன் விழுந்து போகிறாங்க? 2 நாளாகமம் 10வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வச்சுங்க. 2 நாளாகமம் 10வது அதிகாரம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சாலமோன் இறந்த பிறகு ரெகோபெயாம் ராஜாவானான். இப்போ ஜனங்கள் சாலமோன் இறந்த பிறகு ராஜா ரெகோபெயாம்கிட்ட வராங்க. 4வது வசனம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். என்ன சொல்றாங்க? உங்க அப்பா எங்களை ரொம்ப கொடுமையாக நடத்தி விட்டாங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிட்டா நடந்துங்க, அப்போ உங்களை சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க அவங்ககிட்ட, ராஜாட்ட. அவன் என்ன சொல்றான்? கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம்.
10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான். சரி. அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். இப்போ என்ன சொல்றான்? என்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன ஆலோசனை சொல்லட்டும் அப்படின்னு முதியோர் இடத்துல ஆலோசனை கேட்குறான். முதியோர் இடத்துல ஆலோசனை கேட்குறான். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர்களுடைய ஆலோசனை. முதியோர்களுடைய ஆலோசனை என்னவா? நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராக இருப்பார். நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த ஜனங்களுக்கு தயவு பாராட்டுங்க, பட்சத்தை காண்பீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, அப்போ என்னைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை சொல்றாங்க முதியவங்க. இவன் என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க. முதியோர் சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணி. ஆட என்ன செய்யறானா? முதியோர் சொன்னாங்க ஆலோசனை, அவங்கள்ட்ட தான் முதல்ல கேட்குறான். ஆனால் முதியோர் சொல்லும்போது ஆலோசனை கேட்டான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? முதியோருடைய ஆலோசனை தள்ளி அப்படி சரி வேண்டாம் அப்படின்ட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிறவர்களாகிய வாலிபர்களோடு கூட ஆலோசனை பண்ணினான். கவனமாக கேட்டுங்க. முதியவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறான், அவங்க நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க, அதை விட்ருங்க அப்படின்னு சொல்லி தன்னோடு வளர்ந்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறான். அவனுங்க என்ன சொன்னானுங்க? அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். சரி. அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். எங்க இப்போ எந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டான்? முதியோர்கள் சொன்ன ஆலோசனை தள்ளிட்டாங்க. பட்சமாக பேசுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, அப்போ என்னென்னைக்கும் உங்களை சேவிப்பாங்கன்னு சொல்லி முதியோர் ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனால் இவனும் அந்த ஆலோசனை எனக்கு தேவையில்லைன்னு தன்னோடு வளர்ந்தவரிடத்திலே ஆலோசனை கேட்குறான். அருமையானே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இவங்களோடு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்குதோ அதான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதனால தான் விழுந்து போகிறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னோடு வளர்ந்தவர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்டிங்கன்னா விழுந்துருவீங்க. உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்டால் நிற்கிறீங்க, நிலையாக நிற்பீங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்கறது இல்லை. நம்ம ஃப்ரெண்டு, அவன் நம்ம ஸ்நேகிதி, அவளுக்கு தெரியும், ஏம்மா இப்படி செய்யலாமாப்பா, எப்பா இப்படி செய்யலாமா, அவன் என்ன சொல்லுவான்? அவனுக்கு இருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றபடி தான் ஆலோசனை சொல்லுவான். ஆனால் முதியவங்களாக இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதியவங்களாக இருந்தால், பிரதர் நீங்கள் அப்படி செய்யாதீங்க, அது நல்லதில்லை, சிஸ்டர் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, அது நல்லதில்லை, வேதம் இப்படி சொல்லுது, நீங்கள் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி முதியோர்கள் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்க நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன் விழுந்து போகிறாங்க? முதியோருடைய ஆலோசனை வேணாம், தன்னோடு வளர்ந்தவர்களுடைய ஆலோசனை கேட்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை விட முதியவர்கள் என்று சொல்லி நீங்கள் யாரையாவது நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட போய், பிரதர் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது நான் செய்யலாமா, சிஸ்டர் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது நான் செய்யலாமா, அப்படி கேளுங்க. அப்போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஆவிக்குரிய காரியத்தில் உயர்ந்தவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்கள் விட மாட்டீங்க. ஆனால் அவங்ககிட்ட போகிறதுக்கு பதிலாக உங்களை மாதிரி வளர்ந்தவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்களால முடிஞ்சது தான் சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா விழுந்தீங்க கதை. வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. என்ன சொல்லுங்கன்னா, இந்த பாருங்க, ஆவியில் நம்மை விட முதிர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களிடத்தில் என்ன இருக்கும்? ஞானமும் என்னமும் இருக்கும், புத்தியும் இருக்கும். முதியவங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் முதியவங்ககிட்ட கேட்கணும் ஆலோசனை. உங்கள் லைனில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் லைனில் இருக்கிறவங்க நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்கள் லைனில் இருக்கப்படி தான் சொல்லி தருவாங்க. இப்போது முதியவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறத பார்ப்போம். 2 பேரும் கேட்குறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 51வது 52வது வசனங்கள். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, இப்போ ஒரு ஊர் வழியா போகிறார், எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி திருப்பி முகத்தை திருப்பிக்கிட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட நாள் வரப்போகுது அப்படின்னு எருசலேமுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஊர் வழியா போகிறார். இப்போ நடக்கிறத பார்ப்போம். தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவருக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். தூதர்கள்லாம் ஊழியக்காரங்களை சொல்லுது, போய் இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொன்னார். இவங்க எங்கே போயிட்டாங்க? சமாரியருடைய ஊருக்குள்ளே போயிட்டாங்க. சமாரியருடைய ஊருக்குள்ளே ஆண்டவர் எங்கே போகிறாரு? எருசலேமுக்கு போகிறார். இவங்க சமாரிய ஊருக்குள்ளே போனோடனே அங்கே நடக்கிறத பார்ப்போம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அங்கே தங்க வைக்கலான்னு சொன்ன உடனே சரின்னு இடம் கொடுத்தவங்க இப்போ ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் ஏற்றுக்கல? அவர் எருசலேமுக்கு போகிறேன்றார். எங்கள் ஊருக்கே வரணும். அவர் எருசலேமுக்கு போகிறவர் எங்கள் ஊரில் அங்கே தங்கணும். அந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால அவங்க ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க. 1-2 பேர் அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, அடே யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, எதை கண்டபோது? அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை இவர்களுக்கு. எருசலேமுக்கு போறேன்னு சொல்லி அவர் மனசுல வச்சிருந்தனால அவரை ஏத்துக்க மனசில். அதனால அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஐயா என்ன கேட்டாங்க? ஆலோசனை கேட்குறாங்க பாருங்க. இயேசுவிடத்துல, ஆண்டவரே, எலியா அக்கினியை இறக்கி அழிச்சது போல நாங்க இவங்களை அக்கினி இறக்கி அழிச்சிடட்டுமா? கேட்டது யாரு? யாக்கோபும் யோவான். யாருக்கோ முதல்ல ஒரு எண்ணம் வந்திருக்குது. சின்ன உதாரணம் சொல்கிறேன். யாக்கோபுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, யோவான்கிட்ட கேத்திருப்பான், அழிச்சுடுமா? யோவானும் ஆமான்னு சொல்லியிருந்தா அழிச்சு விடாம. ஆனால் 2 பேரும் என்ன பண்ணலாம்? நம்ம யோசனையில் போகக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள், நாங்கள் அவர்களை அழிக்க சித்தமா அப்படின்னு கேட்டாங்க.
அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாரு. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். என்னங்க, அவனையே கேட்டது எது? அழிச்சு விடட்டுமான்னு. இவங்களுக்கு அவரை ஏத்துக்க மாட்டேன்றானுங்களே, இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஏத்துக்க மாட்டேன்றானுங்களே, அழிச்சிடலாம் அப்படின்னு எண்ணம் வருது. ஆனா இப்ப முதியோர்கிட்ட ஆலோசனை கேட்போம், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்போம். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டா என்ன, நீங்க மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். அழிக்க வந்தார், ரட்சிக்க வந்தார். ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே நடந்தது என்ன? ஏப்பா நம்ம ஒன்றும் அதை அழிக்க வேணாம், போகலாம்ப்பான்னு அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க. அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க. யோவானும் யாக்கோவும் சூழ்நிலை வரும்போது முதியவங்கிட்ட ஆலோசனை பார்க்கணும். நம்மளை விட முதிய ஆண்டவராக இயேசு தான், நம்ம அவர்கிட்டே கேட்டுடலான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் நல்ல ஆலோசனை கொடுத்தார். பிரச்சனை இல்லாமல் அடுத்த ஊருக்கு போயிட்டான். சரி, இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன், வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ சவுல் தாவீதை விரட்டி விரட்டி பார்க்குறான், பிடிச்சிடணும் அப்படின்னு. இப்போ ஒரு நாள் வந்துட்டாங்க. தாவீது இந்த பக்கம் இருக்கிறான், அவன் சவுலும் அவன் சேனை இந்த பக்கம் இருக்கு. ரதத்து பக்கத்தில் சவுல் படுத்திருக்கிறான், பக்கத்தில் ஈட்டி வேற இருக்கு, குத்திட்டு படுத்திருக்கான். அப்னேருங்கிறது யாரு? சவுலுடைய படை தலைவன். அவன் தான் பாதுகாப்பாக இருக்கணும். அவங்களும் சேவர்களும் சுற்றி படுத்திருக்கிறாங்க. இப்போ நடக்கிறத பார்ப்போம், வாசிங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். ஏங்க, இந்த அபிஷாய்க்கு ஒரு வெறி. உங்களை போய் இவன் பிடிச்சி சாவடிக்கணும் கொண்டு வந்தான் இல்லை, இவனை ஒரே குத்தா குத்தி தரையோட தரையா உருவ குத்திருட்டா. இவன் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாமா? செய்ய முடியாதா? கூட வந்தது யாரு? தாவீது. தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவன். அபிஷாய் அப்படி அல்ல. குத்திரட்டுமான்றான் அப்படின்னா ஆலோசனை கேட்கிறானா? இவன் எண்ணத்தை சொல்றானா? குத்திருவேன் அப்படின்னா அவனுடைய எண்ணம். குத்தட்டுமா அப்படின்னா ஆலோசனை கேட்கிறான்னு அர்த்தம். ஆவிக்குரிய வளர்ந்தவன் தாவீது, அவங்கிட்ட ஆலோசனை கேட்டான் அபிஷாய். சப்போஸ் அவன் இல்லைன்னு வச்சுங்க, தாவீது ஒரே குத்தா குத்திருப்பான் சவுல. ஆனா வளர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய அந்த தாவீது இடத்துல ஆலோசனை கேட்டான். தாவீது என்ன ஆலோசனை கொடுத்தான்? வாசிப்போம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தோர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். ஏங்க, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜான்னு அபிஷேக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கையை போடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு இருந்த ஆக்ரோஷத்துல கொன்னுருவேன்றான். ஆலோசனை கேட்கிறான் ராஜாட்ட. ராஜா சொல்றார், தாவி சொல்றார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? அவ்வளவுதான் சொன்னான். என்ன நடந்துச்சு பாருங்க. பின்னும் தாவீது, கர்த்தர்
அவரை அடித்து, அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து, அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். அவ்வளோதான். என்ன அருமையான ஆலோசனை. நம்ம வந்ததுக்கு ஒரு அடையாளமும் தேவை. ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நம்ம கையை போட்டு அவனை சாவடிச்சிடக்கூடாது. காலம் வந்து செத்தா பரவாயில்ல, இல்லை ஏதோ ஒரு யுத்தத்தில் செத்தா பரவாயில்ல, நம்ம அவனை சாவடிச்சிடக்கூடாதுன்னு ஆலோசனை சொல்கிறான். இப்போ நம்ம வந்தது இந்த கூட்டத்தாருக்கு விளங்கணுமே, சவுலுக்கு விளங்கணுமே. என்ன செய்யலாம்? எப்பா ஈட்டியும் தண்ணீர் செம்மையும் எட்டு போயிரும் போ. ஏங்க ஒரு ஆலோசனை சொல்கிறேன் பாருங்க. ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஈட்டியங்கடா காணும், தண்ணீர் செம்பங்கடா காணும். அங்கே இருக்கான். அங்கன்னு சொல்கிறான், அப்னேரே நீர் உடைய ராஜாவை காவல் காக்காமல் போனது என்ன? ஈட்டியின் செம்பு எங்க இருக்குது பார். தாவீது கையில். அபிஷாய் நினைச்சிருந்தா சாவடிச்சிருக்கலாங்க, சாவடிச்சிருக்கலாம். ஆனால் தன்னை விட வளர்ந்த தேவனோடு கூட ஐக்கியம் கொள்கிற தாவீது இடத்துல ஆலோசனை கேட்டான். ஐயா கொண்டு விடலாமா? நோ, கை போடாத. ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் மேலே கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யாருன்னு எழுதிருக்கு. கை போடாத. அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அவன் அபிஷாய் கை போடலையே. அருமையானே, யார் விழுந்துட்டு போவாங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய லெவலில் நம்ம மாதிரி இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்டிங்கன்னா விழுந்துருவீங்க. கேட்டிங்கன்னா விழுந்துருவீங்க. நான் புரியுற மாதிரி சொல்லவா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க நீங்கள். இப்போ ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட நீங்கள் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆவியிலே வளருவாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆனால் ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட, இல்லைன்னு ஞானஸ்நானம் பெறாதவங்ககிட்ட, ஏங்க இப்படி சொல்கிறாங்களே ரட்சிக்கப்படணும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு, அப்படி செய்யணுமா? ஆர்டர் நீங்கள் ஒன்று, நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நாங்கள்லாம் ஞானஸ்நானம் எடுத்துருக்கேன், அப்படிலாம் அவசியம் இல்லை போ அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா அவன் வளர்ச்சிக்கு அப்படி தானே, அவன் வளர்ச்சிக்கு அப்படி தானே. ஞானஸ்நானம் எடுத்தவங்ககிட்ட போய் கேளு, அவன் சொல்லுவான் ஞானஸ்நானம் கரெக்டாக எடுக்கணுப்பா, வசனம் எப்படி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானத்தை பற்றி தெளிவாக சொல்லுவான். ஞானஸ்நானம் எடுக்காதவங்ககிட்ட போய் நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? நீங்கள் ஒன்று அப்படிலாம் கிடையாது. பெந்தேகோஸ்துக்காரங்க இப்படி தான் சொல்லுவாங்க, நீ ஞானஸ்நானம் எடுக்காதன்னே சொல்லிடுவான். ஏன்னா இவனும் ஞானஸ்நானம் எடுக்கல, அவனும் எடுக்கல, அவனை மாதிரி வளர்ந்தவங்ககிட்ட கேட்ட அப்படி தானே சொல்லுவான். சரி, பரிசுத்தாய் பெறலை. இப்போ நீங்கள் பரிசுத்தாய் பெற்றுங்க. பரிசுத்தாய் பெறாதவங்ககிட்ட வந்து நான் பரிசுத்தாய் பெறணுமாங்க அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பெறணும்னு வைங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கான், பரிசுத்தாய் பெறல, பரிசுத்தாய் பெறல. அடுத்த ஒருத்தன் வந்து கேட்குறான் நான் பரிசுத்தாய் பெறணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? என்னங்க சொல்லுவான்? உங்களுக்கு விவரம் தெரியலங்க. நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாய் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஏன்? இவன் ஞான் பரிசுத்தாய் பெறல, அதனால அவனே அப்படிதான் சொல்லி கொடுப்பான். பரிசுத்த ஆவி பெற்றவன்ட்ட கேளுங்க, அப்பா அவன் சொல்லுவான் கட்டாயம் பரிசுத்தாய் பெறும். நான் இப்படித்தான் இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தையும் பரிசுத்தாய். இப்போ அந்த காரியத்தில் ஆவியில் வளர்ந்தவன். சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை சிஎஸ்ஐயில் ஒருத்தன் இருக்கான். சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்கிட்டே ஏங்க இந்த பெந்தேகோஸ்துக்காரங்க இந்த மாறுபாடுள்ள சந்தை விட்டு விலகணும் விலகணும் விலகணுன்றாங்களே, நம்ம இந்த சபை விட்டு விலகி பெந்தேகோஸ்து சபையில் தான் சேரணுமா அப்படின்னு கேட்டான். அங்கே உள்ளவன் என்ன சொல்லுவான்?
ஆட அவனுக்கு சும்மானாலும் இதை தான் சொல்லுவானுங்க, நம்மகிட்ட தான் அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் அவசியம் இல்லைங்க. இங்கே ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் இல்லையா? இங்கே ஆண்டவர் இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் எங்கே விட்டு போக வேணான்னு ஏன் சொல்கிறாங்க? அவங்க அங்கே இருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்க வெளியே வந்து சபைக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நான் சிஎஸ்சியில் இருக்கலாமா, ஆர்சியில் இருக்கலாமா, இல்லை பெந்தகோஸ்தே எங்க மாறுபாடு உள்ள சந்தையை விட்டு விலகணும்னு வசனம் சொல்லுது. அதனால கட்டாயம் நீங்கள் விலகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க? ஒரு பெரிய வேத பண்டிதர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான், அவர், இன்னொரு பிரதர், 3 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவர் கேஷுவலாக பேசிட்டேன். அவர் கூட இருக்கிறவரும் பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறவர், நானும் பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறவர். நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேனோ அவர் சிஎஸ்ஐக்கு போகிறவர். நான் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அண்ணே, இந்த ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார்னு இருக்கு. அப்படின்னா ரட்சிக்கிறவரும் கர்த்தர், ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்க்கிறவரும் கர்த்தர். எங்கே சேர்க்கிறாரு? சபையில் சேர்க்கிறாரு. அப்போ சபைங்கிறது என்ன? ரட்சிக்கப்படுகிறவங்களும் கூட்டம் தானே. அங்கே தானே ரட்சிக்கப்பட்டவங்க. என்ன பாஸ்டர் அப்படி சொல்லிட்டீங்க? சிஎஸ்சியில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அப்போ அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானசாரத்துக்கு அங்கே இருக்கிறாங்கன்ற அவங்க போக மாட்டாங்களா? ஏன்னா இவர் சிஎஸ்சியில் இருக்கிறவர், இவர் சிஎஸ்சியில் இருக்கிறவர், போக மாட்டாங்களான்ற. ஆவியில் வளர்ந்த வேண்ட கேளு, மாறுபாடு உள்ள சந்தை விட்டு விலக வேண்ட கேளு. இப்போ நான் சொன்னேன், அண்ணே சிஎஸ்சியில் இருந்தால் ரட்சிக்கப்பட்டு போயிடுவான், ஓகே வச்சுக்கோ. அதே நபர் ஆர்சியில் இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தவன், போவானா? அவன் எப்படி போவான்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது விக்கிரக ஆராதனை பண்ணுறேன்ல, விக்கிரக ஆராதனை தப்புன்னு வசனம் இருக்கா? ஆமாம் வசனம் இருக்குல்ல. சரி, குழந்தை ஞானசான வசனம் இருக்கா? இல்லை. அப்போ அங்கே ஏன் கொடுக்குறாங்க? திடப்படுத்தல் வசனம் இருக்கா? ஏன் அங்கே அதை செய்கிறாங்க? அதே இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. அது வசனம் தெரியுதில்ல. ஐயோ குழந்தைக்கு ஞானசானம் கொடுக்கக்கூடாது, இந்தியோருக்கு தான், வளர்ந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தெரியுதில்ல, அவங்கள விட்டு விலகு அப்படியான்னு சொன்னா, நான் இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு போயிட்டார். இப்போ அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அவர் சிஎஸ்சியில் இருக்கார். அதனால அது அடுத்த ஸ்டெப், அவங்க மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகி ஆவிக்குரிய சபைக்கு போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறார். அவங்ககிட்ட போய் கவுன்சிலிங் கேட்டிங்கன்னா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? அப்படிலாம் இல்லை. சிஎஸ்சியில் இரு, கடைசியில் வர போல சிஎஸ்சியில் இருந்து நரகத்துக்கு போவா? வசனத்தை சொல்லு, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும்னு சொல்லி கொடு. அவன் தான் வளர்ந்தவன். ஓகே, ஆலோசனை கேட்க, அதாவது தன்னோடு வளர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னோடு வளர்ந்த இடத்துல ஆலோசனை கேட்காது. அதுக்கு மேலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்கும். தன்னோடு கூட இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவுட்டு. ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் அடுத்தவங்ககிட்ட சொல்லுவான். அப்படி கேட்க முடியாது. அப்படிப்பட்டவங்களாக்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் விழுந்துருவீங்க. சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறா. அவள் ஏதாவது தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்கிறாளா? அப்பப்போ மொர்தெகாய்ட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறாளா? மொர்தெகாய்ட்ட ஆலோசனை கேட்டு தாங்க செய்வான். வளர்த்தவர் அவர்கிட்ட கேட்போம். அப்படின்னு தான் கேட்குறா. அருமையானே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை விட வளர்ந்தவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க, சொல்லுவாங்க, அப்படி வாழ்ந்துருங்க. சப்போஸ்
உங்களை மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் விழுந்துருவீங்க. புறம்பா அலங்கரிப்பு கூடாது வசனம். நீங்கள் நகை போட்டிருக்கீங்க, ஒருத்தங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க, புறம்பான அலங்கரிப்பு கூடாது, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க உங்ககிட்ட. நான் அவங்கள பார்க்கலப்பா, உங்களை பார்த்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புறம்பான அலங்கரிப்பு கூடாதுன்னு வேதம் சொல்லுதுங்க, நீங்கள் எடுத்துருங்க, அப்படி தானே சொல்லுவீங்க? நீங்கள் வளர்ந்தவங்களா இருந்தால் அப்படி தானே சொல்லுவீங்க? நீங்கள் வளரல, மோதிரம் போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு செயின் போடுறீங்க, ஏன் எங்கள் ஒரு செயின் போட்டால் தப்பு இல்லை, என்கிட்ட கேட்குறீங்க? நான் தான் போட்டுக்கல, நான் தான் மோதிரம் போட்டுக்கல, போட்டுக்க, அப்படி தானே சொல்லுவீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் வளர்ந்தவங்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் புறம்பான அலங்கரிப்பு கூடாது. இப்போ ஏன் விழுந்து போகிறாங்கங்க? ஏன் விழுந்து போகிறாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கிறேன்னு சொல்கிறவங்க ஏன் விழுந்துறாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆலோசனை இல்லாதனால. செகண்ட் பாயிண்ட், தன்னோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னோடு கூட வளர்கிறவர்களோடு கூட ஆலோசனை கேட்கறதுனால தான் விழுந்து போகிறாங்க. மூணாவது பாயிண்ட், ஏன் விழுந்து போகிறாங்க? சங்கீதம் 5வது அதிகாரம் 10வது வசனம். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். ஏன் விழுந்தாங்க? தங்கள் ஆலோசனையில், தங்கள் மனசாட்சி சொல்றபடி நடந்தாங்க, விழுந்தாங்க. போக தங்கள் ஆலோசனையில் நடந்தா விழுந்துருவேன். அப்படின்னா தங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அப்படி நீ வாழ்வாயானால் விழுந்துருவேன். மனசாட்சிக்கும் ஆண்டோட வசனத்துக்கும் ஒத்தே வராது. மனசாட்சி சாத்தானுக்குரியது, வசனம் கர்த்தருக்குரியது. வேதம் சொல்லுது, அவர்கள் தங்கள் ஆலோசனையினாலே விழுந்தார்கள். எங்க நீங்க ஒரு காரியம் செய்ய போறீங்க, உங்க மனசுல அந்த காரியத்தை குறித்து ஒரு ஆலோசனை வருது. நீங்க உங்க ஆலோசனை உங்க மனசுல வர்றதை வச்சு செய்வீங்களா, இல்ல வேதம் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டு அப்படி செய்வீங்களா? ஒழுங்கா சொல்லுங்க. என் மனசு கரெக்டா இருந்துச்சுங்க, அதனால செஞ்சேங்க. செய்யாத, உன் ஆலோசனையின்படியே நீ நடந்தான்னு வச்சுக்கோ, என்ன ஆயிடுவ? விழுந்துருவ. உன் ஆலோசனை வேறங்க. ஏன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். போதுமா? எங்க மனுஷனுக்கு செம்மையாய் கரெக்டாக தான் தோணுது, நம்ம இப்படி செய்யறது சரிதான்னு தோணுது. ஆனா அவன் அதில் நடக்கிறான். வேதம் சொல்லுது, முடிவோ மரண வழிகள். எங்கேயோ நிறைய வழிகளில் போய் மரணத்துக்கு நிறைய போயிடும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழியில நடக்காத, உன் மனசாட்சி தோன்ற வழியில் நடந்தா நீ விழுந்துருவ. உன் மனசாட்சிக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. மனசாட்சி சாத்தானுடையது, வேதம் தேவனுடையது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, வாசிங்க ஏசாயா 55 அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என்ன சொல்றாரு பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். வெரி குட். உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்றார். உங்க நினைவு என் நினைவு இல்லை, உங்கள் வழி என் வழியும் இல்லை. நம்ம நினைக்கிற நினைவு மனுஷ நினைவு, நம்ம போற வழி மனுஷ வழி. இது ரெண்டும் என்னுடையது அல்ல சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆஹா, என்ன சொல்றாரு? எங்க பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்குதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கணும், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கணும், என் நினைவுகளும் உயர்ந்தது. மனுஷனுடைய வாழ்க்கையில்
சுய வழியிலே சொந்த வழியிலே நடந்தா விழுந்துருவான். நல்லா கவனிச்சிங்க. தன்னுடைய ஆலோசனைப்படியே நடந்தான்னா விழுந்துருவான். ஏன்னா தன்னுடைய ஆலோசனை யாருடைய தெரியுமா? சாத்தானுடைய. இயேசு 12 அப்போஸ்தலரையும் கூட்டு வச்சு, நான் எருசலேம் போகிறேன், பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் பிடிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழும்ப போகிறேன்னு சொல்கிறார். யாருடைய எண்ணத்தை சொல்லுகிறார்? பிதாவுடைய எண்ணத்தை சொல்லுகிறார். அதுக்கு பேதுரு இயேசுவை தனியாக அழைச்சி போய் என்ன சொன்னான்? இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு கடிந்து கொண்டான். இயேசு அவனுக்கு என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்க. இந்த சாத்தான் எதை சிந்திக்க வைப்பான்? தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகளை சிந்திக்க வைக்க விட மாட்டான். மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகளை தான் சிந்திக்க வைப்பான். அப்படியானா ஒரு மனுஷன் தன்னுடைய மனசாட்சியின்படி நடக்கிறான்னா சாத்தானுடைய சிந்தனையில் நடக்கிறான், அவன் விழுந்துருவாங்க. மனசாட்சிப்படி நடக்காதீங்க. ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் செய்யணும், ஒரு காரியம் செய்யணும், இது என்ன செய்யலாம், இந்த வசந்தபடி நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதுக்கு எந்த காரியத்தில் என்ன ஆலோசனை சொல்கிறாரோ செய்யுங்க. நம்ம சபையில் பிரான்ச் சர்ச்சில் எம்சிஏ படித்த ஒரு தம்பி இருந்தான். நல்ல வசதி, நல்ல ஒரு வேலையில் இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்காக ஜோபிச்சிங்க பாஸ்டர்மா. நான் ஜோப் பண்ணிக்கிறேன். அவன் ஒரு இந்து பேக்ரவுண்ட். சரி பிரதர் ஜோப் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு சொல்லி கீழே நான் நிற்கிறேன். என்னை கூப்பிட்டுட்டு 3ஆவது மாடிக்கு வாங்க பாஸ்டர் போகலான்னா. என்னடா ரகசியம் பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3ஆவது மாடிக்கு போயிட்டேன். அங்கே போன உடனே அவன் சொல்கிறான், பாஸ்டர் எனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணியாச்சு. கங்க்ராச்சுலேஷன். பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணா? இல்லை பாஸ்டர், இந்து பொண்ணு பாஸ்டர். இந்து பொண்ணா? ஏய், விசுவாசிக்க அவிசுவாசிக்க சம்பந்தம் இல்லையடா பாஸ்டர். ஆவியானவர் சொல்லித்தான் செஞ்சேன். அடா பாவி, ஆவியானவர் எப்படாப்பா சொன்னார்? அவன் என்ன ஜெர்மனிக்கு போனானா, எப்படா ஆவியானவர் சொன்னார்னு கேட்டா, நான் பொண்ணு பார்க்க நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரே பையன். ஸோ அதனால் நான் 3 பேரும் போகிறோம், டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறோம். போகும்போது ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இந்த பொண்ணு தான் எனக்கு அப்படின்னா இதில் எந்த ஆக்சிடென்ட்டும் வரக்கூடாது, டயர் வெடிக்கக்கூடாது. அவன் ஜெபத்தை கேளுங்க, டயர் வெடிக்கக்கூடாது, எந்த ஆக்சிடென்ட். ஆனால் அங்கே போகும் வரைக்கும் ஒன்றும் டயர் வெடிக்கலை. நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, டயர் வெடிக்கலை. இது கர்த்தருடைய ஆலோசனை பாஸ்டர். ஆவியானவர் சொன்னது. அடா பாவி, இது ஓன் நினைவுடா, இது தேவனுடைய ஆலோசனை இல்லை. தேவனுடைய ஆலோசனை என்ன? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்மந்தம் இல்லை. நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த பேர் ரத்தத்தில் கையெழுத்து போட்டு தரட்டாடா, நீ ஆண்டவரை விட்டுட்டு இந்து சாமியை கூப்பிட போகிறான்னு கையெழுத்து போட்டு தரட்டா. பாஸ்டர், ஆவியானவர் சொன்னதை நான் செஞ்சுருக்கேன். இவன் என்ன நினச்சிட்டான், அவன் மனசில் வர்றதெல்லாம் ஆவியானவர் சொன்ன. அடா பாவி, ஆவியானவர் சொன்னது எங்கே இருக்கு? வேதத்தில் இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சான். குடும்பத்தில் பிரச்சனை, தற்கொலை பண்ணணும்னு நினைச்சான். ஒரு பிள்ளை வந்தது, வளர்ந்தது, வேற வழி இல்லாமல் இந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சான். பிள்ளைய வேனில் அனுப்புறதுக்கு அவன் மனைவி தினம் கொண்டு வேனில் அனுப்பிச்சுவா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இவன் வேலைக்கு போயிடுவான். ஒரு நாள் அந்த குழந்தையோடு கூட, அந்த வேன் டிரைவரோடு கூட போயிட்டான். வேன் டிரைவரோட போயிட்டான். தேவனுடைய ஆலோசனை கேட்டாங்களா? அவன் தன் மனசாட்சி சொல்றது என்ன ஆலோசனை நினைச்சான்? தேவ ஆலோசனை நினைச்சான். சௌரியே சௌரனை கேடுவோம், நல்லா கவனிச்சுக்கோ. உன் மனசாட்சி தேவனுடைய நினைவு அல்ல.
சாத்தானுடைய. அதனால எந்த மனுஷன் தன்னுடைய மனசாட்சி தன்னுடைய ஆலோசனையில் நடக்கிறானோ அவன் விழுந்துருவான். ரொம்ப ஜாக்கிரதை. எல்லாருக்கும் தெரியும், ஆதாம்கிட்ட சொன்னாரு, இந்த கனியை புசிக்காதப்பா, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்காத, புசிக்கினாலே சாவாயினார். கல்யாணம் ஆன புதுசுல மனைவிட்ட சொல்லிட்டான். இப்போ சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாய் பேசினான். சொந்த புருஷன் ஆலோசனை கேட்டுக்கலாம்லவா? கேட்கல. இல்லை, 2 பேரும் சேர்ந்த, ஆண்டவரே இவளுக்கு ஒரு இதில் ஒரு ஆசை வருது, இந்த பழத்து மேலே ஒரு ஆசை வருது, சாப்பிடலாமான்னு கேட்டு, யாருக்குமே வேண்டான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இவ யார்ட்டையும் புருஷன்ட்டே ஆலோசனை கேட்கல, யார்ட்டையும் ஆலோசனை, சொந்த ஆலோசனை நேரம் போனால் பறிச்சா சாப்பிட்டா, புருஷன்ட்ட கொடுத்தா அவனும் சாப்பிட்டான், 2 ஒரு நிர்வாணம் ஆயிட்டாங்க. கர்த்தர் மகிமை இழந்தாங்க, தோட்டத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்க ஆலோசனை. யெரொபெயாம் ராஜாவான போது சொந்த ஆலோசனை. ஏன்னா எருசலேமில் தான் என்ன இருக்குது? ஆலயம் இருக்குது. என் தேசத்திலிருந்து அங்கே போகிறேன்னு கடைசியில் அந்த ராஜாவையே இவங்க பின்பற்றி போயிடுவார்னு சொல்லி சொந்த ஆலோசனையை நிறைவேற்றும்படி 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டான். தானிலையும் பெத்தேலிலையும் தானிலையும் வச்சுட்டான். இது யாருடைய நினைவு? அவன் நினைவுங்க. கடைசியில் அவன் குடும்பமே நாசமாக போச்சு. அருமையானவர்களே, நம்முடைய மனசாட்சியின்படி வாழ நினைச்சா விழுந்துருவோம். வேதம் அப்படிதான் சொல்லுது. தங்களுடைய ஆலோசனையை விழுந்து போனார்கள். 3. 4வதாக சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. நானும் நீங்களும் விசுவாசிகள். உங்க சொந்தக்காரன் அவிசுவாசியா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், அவிசுவாசிகளா இருந்தாலும் அவங்க ஆலோசனை எப்படி நடக்கூடாது. அவங்க ஆலோசனை எப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பாவத்தில் இருக்காங்க, துன்மார்க்கர். அவங்க ஆலோசனை நடந்துடாதீங்கன்ற. ஒரு விசுவாசியே ஒருத்தன் துன்மார்க்கமா இருக்கிறான், அவன் சொல்ற ஆலோசனைகள் கூட நடக்குது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், வாசிங்க. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1-5. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். சரி. அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியா இருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. கன்னியாஸ்திரினா யாருங்க? திருமணமாகாதவள். ஆர்சியில் சொல்லுவாங்க கன்னியாஸ்திரி, திருமணமாகாதவள். ஆனால் இவன் மனசு சொல்லுது, அவளுக்கு பொல்லாப்பு செஞ்சிடக்கூடாது, அவளை கெடுத்துடக்கூடாதுன்னு அவன் மனசு சொல்லுது. அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். வாசிங்க இப்போ. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. ஃப்ரெண்டு பாருங்க, யாருக்கு இவன் மனசாட்சி சொல்லுது, அந்த பொண்ணை கெடுக்காத. மனசுல ஆசை இருக்கு, அவன் மேல மோகம் இருக்கு, மெலிஞ்சு போறான், ஆனாலும் கெடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் பேர் என்ன? யோனதாப். யோனதாப்னு ஒரு நண்பன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள்,
உன்னை பார்க்கதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். ஏங்க, இந்த யோனதா ஒரு தந்திரவாதி. துன்மார்க்கன்ட்டு ஆலோசனை கேட்கலாமா? அவன் என்ன ஆலோசனை கொடுப்பான்? தீமையான ஆலோசனை தான் கொடுப்பான். அவனை போய் நண்பனா வச்சிருக்கிறானே அம்னோன், தீமையான ஆலோசனை கொடுத்தான். அத மாதிரி நடந்துட்டான். யோனதா தந்திரவாதியா இருந்த அம்னோனுக்கு தீமையான ஆலோசனை கொடுத்தான். அந்த துன்மார்க்கரின் ஆலோசனை கேட்ட அவன் அவளை கெடுத்துட்டான். இதனுடைய முடிவு என்ன? தாமாருடைய சொந்த அண்ணன் அப்சலோம் இது ஒரு வருமம் வச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவட்ட சொல்றான், நீ ஒன்றும் அழாத, மனசுல வைக்காத, விட்டுரு அப்படின்னு சொல்றான். ஆனால் இவன் மனசுல வச்சிருக்கான். ஒரு நாள் ஆடுகள் மயிர் கத்திரிக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தாவீதையும் ராஜகுமார்களையும் கூப்பிடுறான். தாவீது, நான் வரலப்பா, நான் வரல, எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ ராஜகுமார்களையாவது அனுப்புங்க. சரின்ட்டு அனுப்பிச்சான். இப்போ வேலைக்கார இடத்துல அப்சலோம் சொல்கிறான், இந்த பார், எல்லாம் குடிச்சு வெறிச்சிருப்பான், நான் யாரை கை காட்டுறேனோ அவனை தடியாலே அவனை அடிச்சு சாவடிச்சுடா. ஏங்க, இது ஏன் நடந்தது? சாவடிச்சிட்டாங்க, அப்படியே சாவடிச்சிட்டாங்க. இது ஏன் நடந்தது? அம்னோனுக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவன் பேரு யோனதா. அவன் எப்படிப்பட்டவன்? மகா தந்திரவாதி. அவன் ஆலோசனைப்படி நடந்தான். வாழ்க்கை முடிஞ்சு போச்சே. நல்லா கவனிச்சிங்க, அருமையான சௌரிய நல்லா கவனிச்சுக்கோ. அவிசுவாசிகள், பாவிகளிடத்தில், அவிசுவாசிகளிடத்தில் ஆலோசனை கேட்காத. எனக்கு திருமணத்துக்கு எங்கள் வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, அது என்னடா ரட்சிக்கப்படுது, கிறிஸ்தவ பொண்ணு தானே கட்டிக்கன்னு சொல்லி பல இடங்களில் சொன்னாங்க, பல இதில் சொன்னாங்க. ஒன்று கூட ரட்சிக்கப்படல. ஆனால் அவங்க சொன்னது கிறிஸ்தவ பொண்ணு தானே கட்டிக்கடா. நான் ஒத்துக்கவே இல்லைங்க. கடைசியில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டோன்னு வச்சுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க ஆலோசனை கேட்டுருந்தா என்ன ஆகும்? நான் காலி. துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காதீங்க. ஒன்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை விட வளர்ந்தவங்ககிட்ட கேட்கும். துன்மார்க்கிட்ட ஆலோசனை கேட்காது. அது பெற்றவங்களா இருக்கலாம். அவங்க ரட்சிக்கப்படலைன்னா என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? உலகப்பிரகாரமான ஆலோசனை தான் கொடுப்பாங்க. அதில் எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்படாமல் சொன்னபடி செஞ்சானே என்ன ஆகுன்றீங்க? உங்கள் கதை காலி. இப்போ முதலாவதாக யார் விழுவா? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்துருவாங்க. ஆலோசனை இல்லைன்னா விழுந்துருவாங்க. ரெண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னோடு கூட வளர்ந்தவங்ககிட்ட இருக்கக்கூடாது. மூணாவது, தங்கள் ஆலோசனையினர் மனசாட்சி இப்படி நடந்தால் விழுந்துருவாங்க. நான்காவது, துன்மார்க்கருடைய ஆலோசனை இப்படி நடந்தால் விழுந்துருவாங்க. அஞ்சாவது, உங்கள் சொந்தக்காரங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டுக்கலாம், அவங்க கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட கேட்காதீங்க. அவங்க வளரலாம் என்னதான் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தாங்க சொல்லிக் கொடுப்பாங்க, கேட்காத. சரி, அஞ்சாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 27 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் பார்வையில் அக்கிரம செய்கைக்காரர்களா இருந்தாலும் அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னது உண்மைதானா? உண்மைதான். வியாதியஸ்தர்களை சுகமாக்குனது உண்மைதானா? உண்மைதான். பிசாசை விரட்டினது உண்மைதானா? உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லி அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு காலம் உங்களை அறியவில்லை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனத்துக்கும் 23ஆம் வசனத்துக்கும் 24ஆம் வசனத்துக்கும் லிங்க். ஆகையால், ஏன் ஆகையால் போட்டாருன்னு பின்னால சொல்றேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஓகே. பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆஹா, கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்படும். அந்த கன்மலை யார்? கிறிஸ்து. அவர் மேல போட்டதுனால விழல. என்ன பிரச்சனை வந்தாலும் விழல சொல்லிட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். என்னங்க இது? நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு செய்ய மாட்டேங்கிறான். அவன் ஏன் செய்யல? புத்தி இல்லை. அதனால எதுல கட்டுறான்? மணல் இல்லை, மணல்ல கட்டுறான். அவன் கற்பாறையில கட்டுறான். கற்பாறை கிறிஸ்து. மணல்னா எங்க மனுஷன் மண்ணுங்க. ஆதம மண்ணால் தான் சிருஷ்டித்தாரு. இந்த கள்ள தீர்க்கதரிசி சுகமாக்குனானே அவன், பிசாசை விரட்டினான் அவன். இவனெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு அக்கிரம செய்ய. இவனுங்க சொல்றதை கேட்டு அதன்படி வாழ விரும்புறாங்க. இதுதான் மணல் மேல கட்டுறது. விழுந்துருங்க. நல்லா கவனிச்சுங்க. காற்று வந்து பெருமழை வளர்ந்த போது அந்த வீடு விழுந்து. ஏன் விழுந்துச்சு? மண்ணில் கட்டுறாங்க. மண்ணுனா யாரு? கற்பாரன்னா ஏசுட்டீங்க. மண்ணுனா யாரு? தீர்க்கதரிசனம் சொன்னானே அவன் வார்த்தையை கேட்குறீங்க. இல்ல உங்களுக்கு சுகம் கொடுத்தானே ஒருத்தன், அவன் வார்த்தையை கேட்குறீங்க. இல்ல உங்க வாழ்க்கையில் இருந்த பிசாசை விரட்டினானே அவன் வார்த்தையை கேட்குறீங்க. விழுந்துருவீங்க, விழுந்துருவீங்க. பேசினா நிறைய பேச வேண்டியிருக்கும், சொல்லிட்டு முடிக்கிறேன். குளித்தலையில் நம்முடைய பிரான்ச் சர்ச் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு சௌரியனுடைய தங்கச்சி கணவரும் டாக்டர்ஸ் வெளிநாட்டில். அவங்க ஒரு நாள் வந்திருக்காங்க. நான் அந்த சமயத்தில் விசிட்டிங் போயிட்டேன். அப்போ இது என் தங்கச்சி புருஷன், 2 பேரும் டாக்டர்ஸ். நான் வந்து அவங்களுக்கு சுவிசேஷன், அவங்க ஒரு ரோமன் கத்தலிக் பேக்ரவுண்ட், அதனால் அவங்களுக்கு சுவிசேஷன் சொன்னேன். அப்போது உடனே அந்த பிரதர் சொன்னார், பாஸ்டர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டோம் பாஸ்டர். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன் பிரதர் அப்படின்னு கை கொடுத்தேன். சரி, இந்த அனுபவம் வந்துட்டீங்களே, அங்கே எந்த சபைக்கு போகிறீங்க? ஆர்சி சபைக்கு தான் போகிறோம். ஆர்சி சபைக்கு போகிறீங்க? எங்கள் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும் பிரதர். பாஸ்டர் நீங்கள் அமைதியாக இருங்க, எங்களை நடத்துகிறவங்க கரெக்டாக நடத்துகிறாங்க. எங்கள் வாழ்க்கையில் தீர்க்கதரிசனம் சொல்லி எங்களை ஆவியில் பலப்படுத்தினவங்க அவங்களுக்கு எங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை சொன்னாங்க. அந்த ஆளை எனக்கு நல்லாவே தெரியும். இஷ்டத்துக்கு சொல்லுவான், தெரியும், எப்படியோ போட்டோம்
அந்த ஆள் சொன்னாருன்னா நாங்கள் எங்கள் ஆர்சி போகிறோம். ஏன் அந்த ஆள் பெந்தேகோஸ்து சபைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க? இவனே ஸ்டில் சிஎஸ்சியில் தான் இருக்கிறான். இப்போ ஆர்சியிலே இருக்க வச்சா அங்கே இருந்துட்டு நமக்கு காணிக்க அனுப்புவாங்க. பெந்தேகோஸ்துக்கு அனுப்புனா காணிக்க பெந்தேகோஸ்துக்காரன் பிடிங்கிடுவான்டா. அதனால இங்கே இருங்கன்ட்டாங்க. ஏங்க அவர் சொன்னதுனால நாங்கள் அங்கே இருக்கிறோங்க அப்படின்றாங்க. அவர் யாரு? மண்ணு. அந்த மண்ணில் தானே கட்டியிருக்காங்க. கடைசி வரைக்கும் நிற்பாங்களா? அந்த ஆளை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, நல்லா தெரியும், பர்சனலாக தெரியும். அருமையானவர்களே, உங்களுக்கு யாரோ நன்மை செஞ்சாங்க, யாரோ தீர்க்க தரிசனம் வரைச்சாங்க, யாரோ ஜெபம் பண்ணி வியாதி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க சொல்றபடி செய்யாதீங்க. வேதம் என்ன சொல்லுது அப்படியே செய்யுங்க. அப்படின்னா விட மாட்டீங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மேலே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டினீங்கன்னா மண்ணு மேலே கட்டுறீங்கன்னு அர்த்தம். சூழ்நிலை வரும்போது விழுந்துருவீங்க. என்ன செய்யலாம்? ஏன்னா இன்னைக்கு தீர்க்கதரிசிகளாக எப்படி தெரியுமா? தாங்கள் யூகித்த காரியங்களை சொல்லுகிறார். பேசினா நிறைய பேசி போயிடுவேன், வேணாம். ஸோ யார் விழுவாங்க? ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. எப்போ விழுறாங்க? ஒன்று, ஆலோசனை இல்லாவிட்டால் விழுந்து போகிறாங்க. 2, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னுடைய அனுபவத்தோடு கூட இருக்கிறவங்களோடு கூட ஐக்கியம் கொண்டீங்கன்னா விழுந்துருவீங்க. 3வது, தங்கள் ஆலோசனை தங்கள் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் விழுந்துருவோம். 4வது, ரட்சிக்கப்படாத குடும்பத்தாராக இருக்கட்டும், வேற யார் இருக்கட்டும், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடந்தால் விழுந்துருவோம். 3வது, மணலின் மேல். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இவருக்கு சுகம் கொடுத்தேன், இவருக்கு வீட்டில் தீர்க்கத்தை சொன்னேன், உங்கள் பிரச்சனையை போக்குனேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க வார்த்தை கேட்டிங்கன்னா அதன்படி செஞ்சீங்கன்னா விழுந்துருங்க. மணல் மேலே வீட்டை கட்டாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படி வசனத்தின் மேலே கட்டுங்க. அப்படி கட்டிங்கன்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் நானும் நீங்களும் அசைய மாட்டோம், விழ மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க எனக்கு கிருபைதாங்கப்பா, எனக்கு கிருபைதாங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நிற்கிறேன் என்று சொல்கிற நீ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்தி வச்சிருக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாய். இது தேவன் சொல்லுகிற எச்சரிப்பு. எப்போ அவன் விழுறான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கிறவன் எப்போ விழுறான்? ஆலோசனை இல்லாத இடத்துல விழுந்துடுறான். ஆலோசனை எதுவுமே கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, அவன் விழுந்துடுறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னுடைய அனுபவத்தோடு கூட இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவங்களோடு கூட சேர்ந்து ஆலோசனை கேட்டால் விழுந்துருவார். 3வதாக, தங்களுடைய ஆலோசனைப்படி நடந்தா, மனசாட்சிப்படி நடந்தா விழுந்துருவோம். 4வது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடந்தா விழுந்துருவோம். 5வதாக, மணல் மேலே. அப்படின்னா மனுஷன் என்ன ஆலோசனை சொல்கிறானோ அவன் சொல்கிறபடி செஞ்சா மணல் மேலே கட்டுறோன்னு அர்த்தம். விழுந்துருவாங்க, விழுந்துருவோம். என்ன செய்யலாம்? இல்லாண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், நிற்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நிற்க வச்சிங்க. நான் ஒரு நாளும் விழுந்து போகாதபடிக்கு என் தேவனே, நான் கடைசி மட்டும் கண்மலையா இயேசு மேலே நிற்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் ஒரு நாள் விழுந்துடக்கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் வாழ்த்திறந்த ஆண்டோடு சொல்லுங்க. எப்படி விழுறான்னு சொன்னீங்க. நாங்கள் விழுற காரியங்கள் எதனாலன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி காரியங்களை நாங்கள் ஈடுபட்டு விழுந்து போகாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க.
ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? இப்பொழுது நம் மத்தியில் இருக்குதானே அருமையான சௌர் மோசஸ் ஜபிப்பார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கொடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வழியிலே கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவரே, இதோ தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற அருமையான தாசர் மூலியமாய் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இந்த வேதபாட வகுப்பிலே கர்த்தர் ஆண்டவரே நீ சொல்லிக் கொடுத்த ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எச்சரிப்பு என்ற தலைப்பின் கீழே ஆண்டவரே இந்த நாளில் தியானித்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவான் என்று ஆண்டவரே சொல்லப்பட்ட நம்முடைய வார்த்தையின்படி ஆய்க்கூட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆலோசனை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் ஆண்டவரே? இதோ நாங்கள் யாரிடத்தில் கேட்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அருமையான தாசர் மூலியமாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் விலைக்கு கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. என் தேவனா ஆகிய கர்த்தர் ஆண்டவரே, அப்பா சவுல் ஆண்டவரே குறி சொல்லுகிற இடத்தில் ஆலோசனை கேட்டானே, அவனுடைய முடிவு மரணமாய் மாறி போனதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இதோ ஆவிக்குரியவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே எங்களோடு கூட வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகளோடு நாங்கள் ஆலோசனை கேட்கத்தக்கதாய், ஊழியரோடு கூட ஆலோசனை கேட்கத்தக்கதாய் எங்களை கிருபை தரும்படியாய், சபைக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ரெகொபெயாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முதியனுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவரே தன் வளர்ந்தர்களோடு கூட ஆலோசனை பண்ணி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே முதியவரிடத்தில் ஞானமும் புத்தியும் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு மேலாய் வளர்ந்த ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே ஊழியரோடு கூட நாங்கள் ஆலோசனை கேட்டு அதன்படியா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சபைக்கோ கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபும் யோவானும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள் ஆண்டவரே. நீங்க என்ன ஆவியுடன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. சொன்னார் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனுடைய ஆலோசனை கேட்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்க சுய சிந்தையில் நாங்கள் ஆண்டவரை யோசித்து விடாதபடி ஆண்டவரே நாங்கள் தேவ ஆலோசனை கேட்க தேவனிடத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளிடத்தில் கேட்க கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடக்க கூடாதப்பா. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மணல் மேலே கட்டிவிடக் கூடாதப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையாக கிறிஸ்து மேலே கட்டப்பட்டவர்களாய் எங்களை மாற்றிவிட முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே அநேக கள்ள போதகம் ஆண்டவரே அநேக காரியங்கள் இந்த தேசத்திலே உலாவி வந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் அதில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மோசம் போய் விடாதபடி ஆண்டவரே இதோ கண்மலையாக கிறிஸ்து மேல் ஆண்டவரே அப்பா நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படியே எங்கள் ஆண்டவரே அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் அநேக ரகசியங்கள் ஆண்டவரே தேவதாசருக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தர் வெளிப்படுத்தி ஆண்டவரே கர்த்தர் பயன்படுத்த முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.